வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நாம் செய்ய போகிறது சொரா மீன் புட்டு. மீன் வாங்கலான்னு மார்க்கெட் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா முரல், வாழை, வெலை மீன், கொடுவா, பாறை, சீலா, ஐரை, காளா மீன், நண்டு, எறா, சொரான்னு எல்லாமே இருந்தது. எல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சொரா மீனை பார்த்தோன்னே எனக்கு சொரா மீனில் புட்டு செய்து சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அதனால் 1.5 கிலோ அளவுள்ள சொரா மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன். இதற்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பொருட்கள் எவ்வளோ சேர்க்கணும்னு சொல்கிறேன். சொரா மீனை க்ளீன் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி. சொரா மீனை முதல்ல இப்படி ஒரு முறை கழுவிட்டு கட் பண்ணி உள்ளே இருக்கிற கழிவுகளை ரிமூவ் பண்ணிவிட்டு பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கலாம். கட் பண்ண பிறகு மஞ்சத்தூள் சேர்த்து 2 முறை கழுவி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சு கட் பண்ண சொரா மீன்களை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி அதில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக விடணும். 5 நிமிஷம் வெந்தால் போதும். மீனை இது போல் திருப்பி விட்டுக்கங்க, அப்போ தான் நல்லா வேகும். நல்லா வெந்திருக்கு. தண்ணீரை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். சூடாக இருக்குது, ஆறட்டும். சூடு ஆறிய பிறகு இதனுடைய மேல் தோலை உரித்து எடுத்துடணும். நாம் நல்லா வேக வச்சுருக்கிறதுனால இந்த தோலை ஈஸியாக உரித்து எடுத்துட முடியும். இப்படி உரித்து எடுத்த பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முள் தான் இருக்கும். சொரா மீனில் அதிகமாக முள்ளே இருக்காது. அந்த முள்ளும் பார்த்தீங்கன்னா குருத்தெலும்பு போல தான் இருக்கும். நிறைய ஃப்ளஷ்ஷாக தான் இருக்கும். இதுபோல் எல்லாத்தையும் தோலை நீக்கிட்டு அதோட சதையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். மேல் தோல், முள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்க சதை பகுதியை உதிர் உதிராக இருக்கிற மாதிரி நல்லா உதுத்து விட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் மஞ்சள் தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், கொத்தமல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதற்கு அதிகளவு வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் 1/4 கிலோ அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அரை மூடி தேங்காயை துருவி எடுத்துக்கலாம் அல்லது 10 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். 10 பற்கள் பூண்டு எடுத்து அதை தட்டி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் இஞ்சி எடுத்து அதையும் தட்டி எடுத்து வச்சுக்கணும். அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம், ஆனால் அதை விட இது போல் தட்டி போடுறது நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா வாயில் கடிபடும். திரும்பவும் 10 பற்கள் பூண்டு எடுத்து தோலை உரிச்சிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். பாதி பூண்டு தட்டி இருக்கணும், மீதி பூண்டு இது போல் எடுத்து வச்சுக்கணும். கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துக்கலாம். இதற்கு நல்லெண்ணெய் அல்லது கடலெண்ணெய் சேர்க்கணும். கடலெண்ணெய் நான் எடுத்திருக்கேன், அதோட கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரையிங் பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். 5 ஸ்பூன் கடலெண்ணெய், 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதோ தாளிக்க எடுத்து வச்சுருக்க பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்து பொரிய விட்டுறணும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்குனா தான் டேஸ்ட் கிடைக்கும். அதிகளவு வெங்காயம் சேர்த்துக்கிறது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கின பிறகு தட்டி வச்ச பூண்டு, தட்டி வச்ச இஞ்சியை சேர்த்துக்கணும். இதையும் 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும். ஏற்கனவே மீனை வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் குறைந்த அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது உதுத்து வச்சுருக்கிற சொரா மீனை சேர்த்துக்கலாம். சொரா மீனை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விடணும். கரண்டியால் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயில் தேவைப்பட்டால் சுற்றிலும் கொஞ்சம் ஊற்றி கிளறலாம். நல்லா வதங்கணும். நல்லா கிளறி விட்டு வதக்கிய பிறகு துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா இது போல் கிளறி விட்டுட்டே இருங்க. சொரா மீன் அதிக மருத்துவ குணம் நிறைந்த மீன். இதை குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறது அதிகரிக்கிறதுக்காக அடிக்கடி செய்து கொடுப்பாங்க. எல்லாம் நல்லா வதங்கின பிறகு கடைசியாக பச்சை கொத்தமல்லியை தூவி கிளறிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சி கலந்து பாருங்கள். டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.